கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ செய்ய போகிறது வேர்க்கடலை முருங்கைக்கீரை பொரியல். நல்ல ஹெல்த்தியானது, நல்ல டேஸ்டியானது, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 15, 2 பூண்டு நிறைய போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். முருங்கைக்கீரை நல்லா உருவி பொடியாக எடுத்துக்கோங்க. நல்லா வேர்க்கடலையை கடாய் வச்சு நல்லா காயட்டோன்னிட்டு வேர்க்கடலையை நல்லா சவக்க வறுத்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்டியானது. இதை சாப்பிட்டிங்கன்னா இன்னும் திருப்பி செஞ்சு சாப்பிடுவீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா காம்போடு எதுக்கு எடுத்துக்கோங்கன்னா அதில் இருக்க விதைலாம் கொட்டிடும், அதனால் அப்படியே வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு அரை கரண்டி ஊற்றிட்டா போதும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கீரையை அதில் போட்டு பரட்டி எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. அந்த பசுறு வாசனெல்லாம் போயிடும். நல்லா அதை திருப்பி கையிலேயே நல்லா திருப்பி நல்லா சூடாகாது, நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லாயிருக்கும். அப்படியே பச்சை கலர் மாறும், பார்த்திங்கன்னா பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள், கலர் மாறி இருக்குது. பச்சையாகவே இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதை எடுத்துகிட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. கொஞ்சமாக திட்டமாக உப்பு கொஞ்சமாக போடுங்க. கீரையில் உப்பு அதிகமாக உரைச்சிடும், அதனால் கொஞ்சமாக போடுங்க. உப்பு கரைஞ்சதும் அந்த நம்ம வறுத்து வச்ச கீரையை போட்டுக்கோங்க. வதக்கி வச்ச கீரை நல்லா அதில் போட்டு கொஞ்சம் ஒரு கிளறிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. காஞ்ச மிளகாயில் காம்பெல்லாம் கிள்ளிட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும். காம்பை எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு அதில் ஒரு கப்பு போட்டு அதை ஒரு சுற்றிக்கோங்க. ஏன்னா பூண்டோட சுத்த மசியாது, அதனால். அதுக்கப்புறமா பூண்டு காஞ்ச மிளகாயும் போட்டு ஒரு அடி அடிச்சிக்கணும். அரைகுறைப்பாக இருக்கணும் கீரை. அதுக்காட்டியும் கொஞ்சம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் இப்போ போட போகிறோம்ல வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிளறி தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடிங்கன்னா போதும். சீக்கிரம் வெந்துடும் முருங்கைக்கீரை. ரொம்ப வெந்ததுன்னா நல்லா இருக்காது, முருங்கைக்கீரை கசப்பாக இருக்கும். அதனால் திட்டமாக வெந்ததும் எடுத்து பரிமாறி சாப்பிடுங்க. செம்ம ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப. குழந்தைங்களாம் கொடுங்க.